இன்றும் நாங்கள் அஸ்வஸ்வ சம்பந்தமான சில முக்கிய புதிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், ஆர்வம் உள்ளவராக இருந்தால் தயவாக அருகில் இருக்கின்ற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாடசாலை மாணவர்கள் உள்ள பெற்றோர்கள், வறிய குடும்பத்தினர்கள், குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்துகின்ற போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணுகின்ற போது அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். தொடர்ந்து காணொலிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். இன்றும் கூட நாங்கள் முக்கியமான 3 விடயங்களை பார்க்க போகிறோம். அதாவது நலன்புரிகள் சபையினுடைய தலைவரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய தலைவரும் நலன்புரிகள் சபையினுடைய ஆணையாளருமான எனந்த விஜயரட்னா என்பவர் கூறிய முக்கியமான கருத்து. இரண்டாவதாக பாடசாலை மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான உதவிகள். மூன்றாவதாக மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவுகள். இந்த மாதம் மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமாக நாங்கள் முதலில் பார்ப்போம். அஸ்வஸ்வ சம்பந்தமான கொடுப்பனவுகள், அதாவது விநியோகம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கான அஸ்வஸ்வ கொடுப்பனவு நேற்று முன்தினம் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என நலன்புரிகள் சபை தெரிவித்திருக்கின்றது. அதாவது நேற்றைய தினம் வியாழக்கிழமை, அதற்கு முதல் தினம் புதன்கிழமை, அதாவது கடந்த புதன்கிழமை அஸ்வஸ்வ கணக்குகளில் அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான அந்த கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை நேற்றைய தினத்திலிருந்து வியாழக்கிழமையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்று வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே குறித்த பயனாளிகள் நேற்று முதல் தங்களுடைய அஸ்வஸ்வ கணக்கில் இருந்து உதவித்தொகைகளை பெற முடியும் என நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது ஒரு சிறந்த செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தேசிய நலன்புரிகள் சபையினுடைய ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய தலைவருமான எனந்த விஜயரட்னா என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த 1924 என்கின்ற தொலைபேசி இலக்கம், இந்த தொலைபேசி இலக்கத்தை பலர் எடுத்து கலைத்திருக்கிறதாகவும் அந்த தொலைபேசி இலக்கம் செயற்படுகிறது இல்லை என்று சொல்லி குறைப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் தொலைபேசி எடுக்கின்ற நேரம், நீங்கள் எவ்வாறாக தொலைபேசி எடுக்கிறீர்கள் என்ற பிரச்சனை உங்களிடம் இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். 1924 என்கின்ற அந்த தொலைபேசி இலக்கம் சமூக சேவைகள், அதாவது தேசிய நலன்புரிகள் சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அஸ்வஸ்வ சம்பந்தமான குளறுபடிகள், பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள், சிக்கல்களை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது 1924. இந்த இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு முக்கியமாக நேரம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 8:30 மணிக்கு பிறகும் மாலை 4:30 மணிக்கு உள்ளும் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். இது தவிர்ந்த நேரங்களில் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது உங்களுடனான தொடர்புகளை ஏற்படுத்த முடியாமல் உத்தியோகத்தர்களுக்கு இருக்கும். எனவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் காலை 8:30 மணியிலிருந்து நண்பகல் மாலை 4:30 மணி வரை தான் அவர்களுடைய கடமை நேரம். அதற்கு அப்பாலே அவர்கள் அந்த அலுவலகத்தில் இருக்க சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் தொலைபேசிகள் எடுத்தால் அந்த தொலைபேசி இலக்கத்திலிருந்து அழைப்புகள் வர முடியாத சூழல் ஏற்படும். இதைவிட நீங்கள் எடுக்கின்ற இன்னொரு பிரச்சனை, இரவிலேயோ அல்லது அதிகாலையிலேயோ அல்லது போயா தினங்களிலேயோ அல்லது விடுமுறை நாட்களிலேயோ நீங்கள் தொலைபேசிகள் எடுத்தால் கூட உங்களுடைய அழைப்புகளுக்கான பதில் கிடைக்காது. காரணம், அங்கும் கூட அங்கே கடமைகளில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் கடமைகள் இருக்கின்ற நேரங்களில் மட்டும் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். 1924 என்கின்ற அந்த இலக்கம் அஸ்வஸ்வ சம்பந்தமான ஏனைய சமூக சேவை கொடுப்பனவுகள் சம்பந்தமான சந்தேகங்கள், ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருப்பதாக நலன்புரிகள் சபையினுடைய ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய தலைவருமான எனந்த விக்ரமா தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்தை நீங்கள் சற்று கவனமாக கேட்டு அதற்கேற்றவாறு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா திட்டம் அட்டைகள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாடசாலை மட்டங்களிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அட்டைகள் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உதவிகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இதற்கான விநியோகம் மற்றும் விழிப்புணர்வு செயற்பாடுகளை தற்போதைய அரசாங்கத்தினுடைய பிரதமரும் கலாநிதி கரணி அமரசூரியா அவர்களால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையுடைய பிரதமர் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சருமான
கலாநிதி கரணி அமரசூரியவால் இந்த இந்த மாணவர்களுக்கான சுரக்ஷா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது. பாடசாலை மட்டங்களில் இது அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அரசு பாடசாலைகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசு தனியார் பாடசாலைகள் மற்றும் திருவோணாக்களில் 1 தொடக்கம் 13ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள், அங்கும் 5 வயதிலிருந்து 21 வயது வரைக்கும் மற்றும் உதவி பெறுகின்ற விசேட பாடங்களில் பாடசாலைகளில் படிக்கின்ற 4 வயதிலிருந்து 21 வயது வரையிலான 40 லட்சம் மாணவர்களுக்கு இந்த சுரக்ஷா திட்டத்தினூடாக பல லட்சங்கள் உதவிகள் காத்திருக்கின்றது. கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனம் ஆகியவை இணைந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இந்த இதை செய்திருக்கின்றது. அதாவது ஆகியவை இணைந்து இந்த ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இது என்று செய்திகள் வெளியாகிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்றும், இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும்படியாக இந்த நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இணங்கியுள்ளன. இந்த நிறுவனங்களில் இணைந்து இவ்வாறு செயலாற்றுவதற்கு அரசாங்கம் 7,112 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளது. இதன்படி குழந்தைகளுக்கு சுகாதார காப்பீடு வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக விபத்து காப்பீடு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகின்றது. எனவே இந்த 3 திட்டங்களையும் நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவதாக சுகாதார காப்பீடு, அதாவது மருத்துவமனைகளில் நோய்களின் நிமித்தம் உள்நோயாளர்களுக்கான காப்பீடு. அதாவது மருத்துவமனைகளில் மாட் பண்ணப்பட்டிருந்தால் அங்கு நீங்கள் மாட் பண்ணப்படுகின்ற காலத்துக்கான காப்பீடு லட்சங்களில் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது இவ்வாறு உள்நோயாளருக்கான காப்பீடு 3 லட்சம் வரை வழங்குவதற்காக அரசாங்க தனியார் வைத்தியசாலைகளில் இவ்வாறு உள்நோயாளர்களாக சென்று நீங்கள் மருத்துவமனையில் தங்கி நின்று மருத்துவ சிகிச்சை பெறுகின்ற காலப்பகுதியில் இதற்கான காப்பீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். வெளிநோயாளர்களுக்கான பயன்பாடுகளில் தீவிர நோயாளர்களுக்கு 15 லட்சம் வரை அந்த காப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. முழு நிரந்தர இயலாமைக்கு 2 லட்சம் வரை காப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பகுதி அல்லது இயலாமைக்கு 1,50,000 ரூபாய் வரை வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்காலிக இயலாமைக்கு 25,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகின்றது. ஆயுட் காப்பீட்டாளர்களுடைய ஆண்டு வருமானம் 1,80,000 ரூபாயிலும் குறைவான வருமானம் பெறுகின்ற குழந்தைகளுக்கு, அஸ்வஸ்வ திட்ட குடும்பங்களுடைய குழந்தைகளுக்கும் பெற்றோர் மற்றும் சட்டபூர்வ பாதுகாவலர் இருந்தால் அவ்வாறான மாணவர்களுக்கு 75,000 ரூபாய் வழங்கப்படும். ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற அதிகபட்ச தொகையாக 1,25,000 ரூபாய் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த பணம் குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமனாக வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. 2 பெற்றோர்கள் அல்லது சட்டபூர்வ பாதுகாவலர்கள் இந்த காப்பீடு தனித்தனியாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்திட்டத்தின் மூலம் இத்திட்டத்தில் இணைந்து கொள்கின்றவர்கள் நன்மை அடைவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், உரிமை கோரல் பத்திரம் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் பாடசாலை அதிபருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது பாடசாலை அதிபர் சான்று அளித்து இலங்கை இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட்டின் ஊடாக அந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் அதனூடாக தரவிறக்கம் செய்த விண்ணப்ப படிவத்தை தான் நீங்கள் அதிபருக்கு கொடுக்கின்ற போது அதிபர் அதற்கான மேலதிக செயற்பாடுகளை செய்து உங்களுக்கான அந்த பணத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை செய்து தருவார். இந்த அதாவது இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட்டின் ஊடாக தரவிறக்கம் செய்ய முடியாதவர்கள், அதற்கான அந்த அனுபவங்கள் அந்த ஆற்றல் அனுபவங்கள் இல்லாதவர்கள் சாதாரணமாக உங்களுடைய பிரச்சனைகளை அந்த குறித்த நிறுவனங்களுடன் கதைக்கின்ற போதும் அந்த விண்ணப்பத்தை தருவார்கள். அதுவும் செய்ய முடியாதவர்கள் பாடசாலை அதிபர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கின்ற போது பாடசாலை அதிபரை அந்த விண்ணப்பத்தை பெற்று நிரப்பி அவற்றை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான பூர்வாங்க வேலைகளை செய்து தரக்கூடியவாறாகவும் இருக்கும். எனவே நீங்கள் இவற்றை புரிந்து கொண்டு இதற்கான உதவி திட்டங்களை பெற்றுக்கொள்ள தவற வேண்டாம் என்பது எமது தாழ்மையான கருத்து. சுரக்ஷா திட்டம் என்பது பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட போது பெற்றோர்களுக்கு அது பெரும் பயன்பாடுடையதாக காணப்படுவதாக பலராலும் அபிப்பிராயம் வெளியிடப்பட்டு வருகின்றது.